அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டதான் நம்ம ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் tnrt.tn.government.in அதில் அவங்க வெளியிடுவாங்கன்னு சொல்லி அந்த இன்டிமேஷனில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான அறிவிப்பு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்ட்டு இந்த 4 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறதா சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதற்கான இந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இதுதான் அதுக்கான அறிவிப்பு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கீழே இருக்க ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஊதியம் என்ன, வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் மொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது இது இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணுற இந்த டைமில் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்துருந்தோம். நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்குள்ள எவ்வளோ காலி பணியிடங்கள் அவங்க மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் எது நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் செக் பண்ணுறோம். மேற்கொண்டு அஃபிஷியலாக அவங்க காலி பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்னும் அடிப்படையில் இந்த பிரிவினருக்கு இவ்வளவு பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி வெளியிடும் போது அதை நம்ம ஒரு வீடியோவை போடுவோம். இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்துருச்சு. நம்ம அறிவிப்பை பார்த்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ ஒவ்வொரு பதவிக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈர்ப்பு ஓட்டுநர் டிரைவருக்கு சம்பளம் 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து பதிவறை எழுத்தருக்கு 15,900 58,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கு 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இரவு காவலருக்கும் 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான வயது வரம்பு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈர்ப்பு ஓட்டுநருக்கான வயது வரம்பு, நீங்கள் பொது பிரிவினராக இருக்கீங்கன்னா 18 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா 18 34 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர், பட்டியல், பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் 18 42 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பதிவறை எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க்குக்கு அதற்கான வயது வரம்பு, நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னாக்க 18 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா 18 34 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர், பட்டியல், பழங்குடியினர் அப்படின்னாக்க 18 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளர், அதுக்கான வயது வரம்பு பொது பிரிவினர்னா சேம் 18 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா 18 34 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர், பட்டியல், பழங்குடியினர் அப்படின்னாக்க 18 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இரவு காவலருக்கான வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா அதே போல் பொது பிரிவினருக்கு 18 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு 18 37 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர், பட்டியல், பழங்குடியினருக்கு 18 37 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த வயது வரம்பு விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வயதுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து அதற்கான கல்வி தகுதி மற்றும் பிற தகுதி என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈர்ப்பு ஓட்டுநர் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்து செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8வது முடிச்சுட்டு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு 5 வருட அனுபவம் இருக்கவங்க மட்டும்தான் ஈர்ப்பு ஓட்டுநர் பதவிக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பதிவறை எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க்குக்கான கல்வி தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அலுவலக உதவியாளருக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்க நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அலுவலக உதவியாளருக்கு. அடுத்து இரவு காவலருக்கான கல்வி தகுதி நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, மேற்கொண்டு பிற தகுதிகள் அதற்கு கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த 4 பணியிடங்களுக்குமான அப்ளிகேஷன் ஃபீஸ், விண்ணப்ப கட்டணம் அவங்க கொடுத்துருக்காங்க.
என்ன அப்படின்னாக்க பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து ₹100 அப்ளிகேஷன் ஃபீஸும், ஆதி திராவிடர், பட்டியல் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் ₹50 அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/9/2025 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதற்கான சான்றை அவங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன கல்வி தகுதி கொடுக்குறீங்களோ அதற்கு இணையான கரெக்டான சான்று கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அடுத்து, இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். அவங்களுக்கு என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷனில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியர் கட்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் www.tnrt.tn.government.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தில் அவங்க அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அங்கே இருக்குது. இப்போ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஊராட்சி ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களான டிரைவர், ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரைவருக்கு இருக்குது, அடுத்து ரெக்கார்ட் கிளர்க்குக்கு இருக்குது, அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குது, அடுத்து நைட் வாட்ச்மேனுக்கு இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் வந்து அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்க விண்ணப்பிக்க அதை போட்டு அப்ளைன்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எல்லோரும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கணும். எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, நம்ம மாவட்டங்களில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, காலி பணியிடங்களில் நம்ம கேட்டகரிக்கு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒருவேளை தெரியலாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதை அவங்களே காமிச்சிடுவாங்க. இப்போ நான் 2 விதமாக அப்ளை பண்ணும்போது 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வகுப்பில் நான் உதாரணத்துக்கு பிசின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பாலினமில் மேல் கொடுத்துட்டு அடுத்து விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாவட்டத்துக்கு நான் அப்ளை பண்ண விரும்புகிறேனோ அந்த மாவட்டத்தை கேட்குறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள் அதுக்கான வட்டாரம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி காமிக்கும் போது இப்போ பிசி கேட்டகரியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கோயம்புத்தூரில் பர்டிகுலர் தாலுக்கா அந்த வட்டாரத்தில் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுவே இப்போ நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். அடுத்து நான் ரெக்கார்ட் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறேங்கிற மாதிரி சும்மா செக் பண்ணுறேன். உங்களுக்கு காலி பணியிடங்கள் இல்லைன்னா எப்படி காட்டும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக. இப்போ இதில் வந்து நான் வந்து பிசி அதே மேல் கேண்டிடேட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்கள் என்ன இன்டிமேஷன் நோட்டீஸ் காட்டுது பாருங்கள். தேர்ந்தெடுத்த பிரிவின் கீழ் காலி பணியிடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ வேக்கன்சிஸ் ஆர் அவைலபிள் அண்டர் த செலக்டட் குவாட். அந்த இது வந்து என்ன அப்படின்னா நான் பிசி மேல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிசிக்கு மேலில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் கிளர்க்கில் காலி பணியிடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எஸ்சி கொடுத்துட்டு மேல் கொடுக்குறேன், இல்லை. ஃபீமேல் கொடுத்து செக் பண்ணுறேன், இல்லை. ஜென்ரல் கேட்டகரியில் மெயில் கொடுக்குறேன், இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறப்ப தெரியுது. இப்போ இல்லைன்னா உங்களுக்கு அங்கே இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ நீங்கள் பொதுவாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரிக்கு உங்களுடைய இதில் மாவட்டங்கள்லேயோ இல்லை உங்களுக்கு விரும்புகிற மாவட்டங்களையோ காலி பணியிடங்கள் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிடலாம். இல்லை அப்படின்னு காட்டுறப்போ நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி பாருங்கள். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காலி பணியிடங்கள் என்னென்ன கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு உங்கள் பேப்பரில் நீங்கள் நேற்றோ இன்றைக்கோ வந்ததை பார்த்துருந்தீங்கன்னா என்ன விவரம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்கள் அஃபிஷியலாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுப்பாங்க. அது வரும்போது நாங்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு அறிவிப்பும் ஆன்லைன் அப்ளை லிங்க்கும் வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாமல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் விவரங்களை கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. லாஸ்ட் டேட்டு 30/9/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும்.
அவங்க அறிவிப்பு கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த அறிவிப்பை பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எந்த சந்தேகம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விவரம் நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அவங்களும் அப்ளை பண்ணி பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ.